எனக்கு அன்பார்ந்தனுடைய பிள்ளைகளே, உங்களை அவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாள் கடத்திட்டே இருக்கீங்களா? இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்யலாம், நாளைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்யலாம், நாளைக்கு தேவனுக்காக வாழலாம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாள் கடத்தி கொண்டே இருக்கீங்களா? எனக்கு அன்பார்ந்தனுடைய பிள்ளைகளே, ஒருபோதும் மறந்து போகாதீங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற திட்டத்தையும் தாமதம் பண்ணுறது தான் பிசாசுடைய பெரிய காரியம். எனக்கு அன்பார்ந்தனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு தெரியும் அவனால் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற திட்டத்தையும் மாற்ற முடியாது என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் ஆசைப்படுவதெல்லாம் கால தாமதம் பண்ணுவது. கால தாமதம் பண்ணி உங்களுடைய பலன் குறைந்து போகும்போது உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்கிறதான சூழ்நிலையை கொண்டு வந்து அப்படியே உங்களுடைய வீழ்ச்சியின் பாதையில் தள்ளுவது தான் அவனுடைய திட்டம். எனக்கு அன்பார்ந்தனுடைய பிள்ளைகளே, வெறும் 40 நாட்களில் கானானை சுதந்தரித்துக் கொள்ள இஸ்ரவேல் ஜனங்களால் முடியும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள 40 வருடங்களானது. எனக்கு அன்பார்ந்தனுடைய பிள்ளைகளே, கால தாமதம் அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. சந்தோஷமாக புறப்பட்ட ஜனங்கள் அநேகர், ஆனால் 2 பேர் மாத்திரம்தான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடிந்தது. மீதி உள்ளவர்களெல்லாம் வழியிலேயே மரித்து போனார்கள். எனக்கு அன்பார்ந்தனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் அநேக திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு அநேக காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புவார். ஆனால் நாம் பண்ணுகிற ஒவ்வொரு தாமதங்களும், நாம் தேவனுக்கு முன்பாக செய்கிற கால தாமதங்கள், அவைகளினால் ஒவ்வொரு நாளும் கடந்து போய் அப்படியே அந்தந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய முடியாமல் இன்னொருவர் அவைகளை செய்து முடிக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் தேவனுக்கு முன்பாக கவனமாய் நாம் இருப்போம். ஏனென்றால் சிறு வயதில் சிறுவர்களோடு செய்ய வேண்டிய ஊழியத்தை நாம் ஒருவேளை இழந்து போயிருக்கலாம். வாலிப நாட்களில் வாலிபர்கள் மத்தியில் நாம் செய்ய வேண்டிய, அவரோடு கூட பழகி அவரோடு கூட செய்ய வேண்டிய ஊழியத்தை நாம் இழந்திருக்கலாம். இன்றைக்கு நாம் எந்த சூழலில் இருக்கிறோம், இந்த சூழ்நிலையையும் நாம் அப்படியே கடந்து சென்றோமானால் ஒரு 40-45 வயதுக்கு மேலே நாம் பலன் குறைந்த பிறகு அவைகளை சிந்தித்து நாம் வேதனைப்படுவதில் எந்த அர்த்தமுமே இல்லை. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் காலதாமதம் பண்ணாதீங்க. தேவன் நம்மை எந்த அழைப்புக்காக அழைத்திருக்கிறாரோ அதை பற்றி கொண்டு, தேவன் கொடுத்த சிறு ஊழியமாக இருந்தாலும் அவற்றை தைரியமாக வேகத்தோடு நாம் செய்யும்போது நிச்சயமாக அதனால் பெரிய காரியங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். தேவனோடு கூட ஓடுவோம், தேவனுக்காகவே ஓடுவோம், அவரே தரித்து கொண்டு வாழ்வோம், பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்வோம். தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இப்போமா அன்பின் தகப்பனே, நாங்கள் அன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. கால தாமதத்தினால் எங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாங்கள் இழந்து போகிறோம்ப்பா. கால தாமதம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளுங்க, பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இன்ப இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.